வாசனையாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரை. அவர் தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முன்னிலை பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் பிரபுத்துவங்களானாலும் குறித்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிறைவேறுகிறது. அவரை சபையாகிய சரீரத்திற்கு தலைவரானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து இருந்த முதல் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக நமக்கு உருவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. வாசப்படியாக கொடுக்கப்பட்ட விதமான வாசமாயிற்று. ஜெபம் செய்வோம். என் கண்மணியும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சுருக்கமாக இந்த நாளில் வாசித்த வேத பகுதியை நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை பார்க்கின்ற பொழுது, அந்த கொலை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்ததில்லை. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து அவர்கள் குறைவாக எண்ணினார்கள் என்று அவர் அறிந்த பொழுது, அவர் இதை தான் சிறைச்சாலையிலே இருந்த காலத்திலே அதை எழுதி தீக்கு மூலமாய் இதை கொலோசி சபையாருக்கு கொடுத்து அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்திருப்பதின் நோக்கம், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய மேன்மையை குறைவாக எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கின்றோம். ஒருவே கிறிஸ்துவை அறியாத மக்கள் அப்படி வாழலாம். ஆனால் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களும் கூட அவருடைய மேன்மையை அறியாதபடி குறைவாக கணக்கிட்டு கொண்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்கின்றோம். அன்றைக்கு கொலோசியருக்கு பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நீங்கள் நானும் அமர்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மேன்மையை இப்பகுதியிலே நாம் காண்கின்றோம். இதை 3 தலைப்புகளிலே சுருக்கமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று தற்சொரூபமானவர், ஒன்று தற்சொரூபமானவர், இரண்டாவது முந்தினவர், இரண்டாவது முந்தினவர், மூன்றாவது ஒப்புரவாக்கினவர், மூன்றாவது ஒப்புரவாக்கினவர். அன்புக்குரியவர்களே, ஒன்று தற்சொரூபமானவர். இந்த 15ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சுபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாயிருந்தார். அவர் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய தற்சுபமாய் இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவர் எப்படி படைத்திருக்கின்றார்? அவர் சாயலாக, தம் சாயலாக மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி நீங்கள் நானும் களிமண்ணினால் உருவாக்கப்பட்டு ஆண்டவருடைய சுவாசத்தை பெற்று ஜீவ ஆத்மாக்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உருவம் என்ன? நாம் எப்படி ஆண்டவருடைய தற்சுவமாய் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை காண்கின்ற பொழுது அவரை காண வேண்டும்.
இதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. ஆம், ஆண்டவர் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் ஜீவனோடு இருக்க மட்டுமாக ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏதோ நடந்து போகல்ல, அல்லது நாம் உலகத்தின் மக்களைப் போல வாழ்ந்து போகல்ல. நம்மை காண்கின்ற பொழுது நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய செயலிலும், நம்முடைய பேச்சிலும் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. நான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். அப்படி என்றால் அதே இயேசுவை நாம் இரட்சகராக கொண்டிருக்கின்றோம். பிதாவை அப்பா பிதாவை என்று சொல்லி இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளையை பார்க்கின்ற பொழுது இவன் அப்பா மாதிரி இருக்கிறான் சொல்றோமா இல்லையா? பிறந்திருக்கோம், அப்படி கொண்டாந்து கொடுத்தனே முடிச்சு பார்த்தா பாரு அவங்க அப்பா மாதிரி இருக்கான். அப்புறம் மாறும் செயல்பாடுகள், அப்புறம் முக வாசனை மாறும். ஆனால் நாம் சொல்லுகின்றது என்ன? நாம் செய்கின்ற ஒவ்வொரும் பார்க்கின்ற போது நம்முடைய பெற்றோர்களை அது குறிக்கின்றதா இருக்கின்றது. ஒருவேளை நாம் செய்கின்ற காரியம் நற்காரியமாக இருக்கும் சொன்னால் இவருடைய பிள்ளைப்பா அவன் எப்போதுமே நல்லதான் செய்வான் சொல்ல கேட்கிறோமா இல்லையா? ஆனால் அதே இது நம்முடைய பெற்றோர்கள் நாம் விட்டு சென்ற காரியங்களிலே நாம் மாறுபட்டு இருக்கின்ற போது இவருடைய பிள்ளை இப்படி இருக்கிறான் சொல்றாங்களா இல்லையா? உலகத்தின் மக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லவா? இன்றைக்கு உலகத்தில் மக்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் சொன்னால் நம்மை படைத்து பராமரித்து வருகிற கர்த்தரை நாம் காட்டுகின்றவர்களா இருக்கின்றோமா என்பதை பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது பிதாவும் குமாரனுக்குடைய எந்த விதமான வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ இல்லை. எந்த விதமான வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ இல்லை. அவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் அந்த ஏற்றத்தாழ்வு எதுவும் இருக்கக்கூடாது, எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதான் இன்றைக்கு தற்சொரூபமாய் இருக்கின்றோம் என்றால் நம்மிடத்தில் எந்த விதமான முகபாவத்தையும் மற்றவர்கள் பார்க்கக்கூடாது. நம்மிடத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் மற்றவர்கள் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், என்னை கொண்டு செய்கின்ற காரியம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து போய் வீட்டிலே வாசித்து பாருங்கள். 19 முதல் 29 வசனங்களை பார்க்கின்ற போது மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி ஆணித்தரமாக யோவான் சொல்லுகின்றார். அதில் 23ஆம் வசனம் சொல்கிறது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். ஏனென்றால் குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கின்றான். அப்படினால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணாதபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய நற்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நற்செய்தியும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன, எங்கு பார்த்தாலும் துர்ச்செய்திகள், துர்காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது பொழுது எங்கு நற்செய்தி கேட்க முடியும்? நற்செய்தி கேட்கின்ற மனப்பக்குவத்தை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆலயத்துக்கு வரலாம், புல்பீட்டில் இருந்து தேவனுடைய மனிதன் கொடுக்கின்ற நற்செய்தியை நாம் கேட்கலாம். ஆனால் கேட்கின்ற வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக போகின்றதா? நாம் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனிதராய் வாழ்கின்றோமா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதிலே 29ஆம் வசனம் சொல்கிறது, யோவான் 5:29, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறோம் புறப்படுவார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் நன்மை செய்கிற பாத்திரமாக இருக்கின்றோமா? மற்றவர்கள் நம்மை காண்கின்ற பொழுது இவர்கள் நன்மை செய்கின்ற மக்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சாட்சி பகர்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அதிலே ஒரு எச்சரிப்பின் செய்தி. தீமை செய்தவர்கள் வாசிக்கலாமே, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாய் புறப்படுவார்கள். நமக்கு நன்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு அடக்காரங்களில் செய்கின்றோம். என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய வருகையிலே முதலாவது எழுந்திருக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுதான் நாம் ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நீங்கள் நானும் மரணத்தை தழுவோம் என்று சொன்னால் இதே வார்த்தையை தான் நமக்கும் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் என்றது. கர்த்தருடைய வருகையிலே முதலாவது எழுந்திருக்கக்கூடிய அந்த பரம சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆமாம், எழுந்திருப்போம்.
ஆனால் எப்படி எழுந்திருக்க போகிறோம் என்பதுதான் இந்த நாளிலே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு ஜீவன் இருக்க மட்டுமாகத்தான் நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். இந்த அளவில்லால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படினால் நன்மை செய்வோம் என்று சொன்னால் ஜீவனை அடையும்படி நாம் எழுந்திருக்கின்றோம். ஒருவேளை நாம் தீமையே செய்து கொண்டு, தீமைக்கு உடன்பட்டு கொண்டு, தீமையான காரியங்களுக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டு ஒருவேளை நீங்களும் நானும் மரணத்தை சந்திப்போம் என்று சொன்னால் எழுந்திருப்போம். ஆனால் என்ன? ஆக்கினை அடையும்படி, நரக ஆக்கினை அடையும்படி. இன்றைக்கு எச்சரிப்பின் செய்தி எங்குமல்ல. இன்னைக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? ஆண்டவருடைய வார்த்தை நேற்று தினத்தை சொன்னேன். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான், ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக சொல்லி நேற்று இரவு ஆண்டவர் நம்மை அழைத்தாரே. கேட்டு கேட்டு போவல்ல, செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனம், அவர் அந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் என்ன செய்தார்? நன்மை செய்யவராகவே சுற்றி திரிந்தார். எங்கெல்லாம் போனார்களோ, யாரெல்லாம் ஒரு இடத்திலே வந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் நன்மையான காரியங்களை செய்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை அனைவரையும் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். நாம் வந்திருக்கின்றோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நன்மை செய்தால் அதன் மூலமாய் ஜீவனை பெறுகின்றோம். பரம நித்திய ஜீவனை. நமக்கு ஜீவன் என்று உண்டு. நம்முடைய ரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் சொல்லுறோமே, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்முடைய ரூபம் எப்படி இருக்கின்றது? மறுரூபம் ஆக்கக்கூடிய ஒரு மனிதர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவர் தற்சுரூபமானவர். என்னையும் உங்களையும் படைத்த கர்த்தர் தற்சுரூபமானவர். இரண்டாவதாக முந்தினவர். 15 முதல் 18 வசனங்களை பார்க்கின்ற பொழுது எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் பார்க்கின்ற பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பெயரானவர். அது மட்டுமல்ல, அது அப்புறம் உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், உண்டானவைகள் எவைகளோ பூகோளிலும் மேலுலகிலும் அனைத்துக்கும் ஆதாரமும் உண்டாக்க காரணமானவர் குமாரன் தான் என்று சொல்லப்படுகின்றது. இவர் அனைத்து படைப்புக்கும் முதன்மையானவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 22 முதல் 31 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பூமி, தண்ணீர்கள், மலைகள், வானங்கள், சமுத்திரம், பூமி எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முந்தின படைப்பாக குமாரன் இருக்கின்றார். இந்த உலகம் தோற்றம் முன்னே குமாரன் இருக்கின்றார். மூவருமாய் ஆவியானவரும் இடைபடுகின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவராலே அன்று எதுவும் உண்டாகவில்லை. வேதவசனம் மிக அவராலே அன்றி எதுவும் உண்டாகவில்லை. புது படைப்பான நாம் எப்படியாக இருக்கின்றோம்? ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபைக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. அன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாரை தலைவராய் கொண்டிருக்கின்றோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கின்றோம்? இன்றைக்கு திருச்சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருப்பான்னு சொன்னால், நீங்கள் நானும் அவயவமாக இருப்போம் சொன்னால், உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்லவா நீங்கள் நானும் செய்கின்றவராக இருப்போம். கையை கால் செய்ய முடியுமா? கையால் நடந்து போக முடியுமா? கால் தான் நடந்து போகணும். கை செய்ய வேண்டிய வேலை தான் செய்யணும். அதானே நமக்கு கண் செய்ய வேண்டிய வேலை தான் பார்க்கணும். ஆனால் கண் இருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாய் இருந்தும் ஊமையராய், கை இருந்தும் ஒன்றும் உதவாதவர்களாய், கால் இருந்தும் நடக்காத முடமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கின்றது. ஆண்டவர் முந்தினராய் இருக்கின்றார். இன்றைக்கு நம்ம முந்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். நான் எப்பொழுதுமே நினைப்பது, நான் காலாதான் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் காலாதான் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு காலை பலப்படுத்தும். நேற்று ஒருத்தர் சிஸ்டர் சொன்னாங்க, கால் மான்கால் போல ஓடணும் ஊழியத்தில் வந்தா. உங்களுக்கு நொண்டி நடக்கிறீங்களே. உண்மைதான். இன்னைக்கு ஊழியத்திலே நாம் இணைக்கின்ற பொழுது, ஊழியத்திலே உண்மையாக இருக்கின்ற பொழுது, சத்துருவானவனுக்கு தெரியும் இவரை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டு பண்ண போகின்றோம் என்பதை அவர் அறிந்திருக்கின்ற பொழுதுதான் சத்துருவின் போராட்டங்கள் உண்டு. அதுக்காக தான் சொல்றது, ஜெபிங்க.
ஊழியக்காரருக்காக ஜெபிங்க. இன்னைக்கு எத்தனை உமன்ஸ் ஃபெல்லோஷிப், இன்னைக்கு பசுமலையில் எனக்காக ஜெபிக்கிறார்கள், பெருங்குடியில் இருக்க உமன் ஃபெல்லோஷிப் ஜெயிக்கிறார்கள், மேலவாசலுக்கு உமன் ஃபெல்லோஷிப் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? உங்களுடைய ஜெபம் தான் இன்றைக்கு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒரு முடவனை இன்றைக்கு நின்று ஓட செய்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஜெபம். என்னால் அல்ல, அதற்கு நான் தகுதியானவனா என்றால் இல்லை, இல்லவே இல்லை. தேவ சமுத்திரம் சொல்லி அதற்கு எந்த தகுதியும் இல்லை. நான் செருப்பு கடையில் வேலை பார்த்தவன், ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவன், இப்படிப்பட்ட நான் இன்றைக்கு ஊழியக்காரனாய் உங்கள் மத்தியில் நிற்கிறால் எதற்கும் தகுதியற்றவன். நான் தகுதிப்படுத்தினவர் கர்த்தர். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள். அதனால ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். ஊழியம் என்பது ஏதோ அல்ல. யாரெல்லாம் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்களோ, ஒருவேளை நிர்வாக குழுவிலே அவர்கள் தங்களுடைய ஊழியம், அது அழைப்பு. இந்த திருச்சபையை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அது அழைப்பு. அவர்களும் ஊழியர்கள் தான். ஊழியர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு நடத்த வேண்டும். அதற்கு ஜெபம்தான் தேவை. போதிக்கிறவர்கள் மட்டும் ஊழியக்காரர் அல்ல. ஆண்டவருக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொருவரும் ஊழியக்காரராக இருக்கிறோம், ஊழியக்காரியாக இருக்கின்றோம். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு அவர்களுக்காக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் அதிலே இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் மறந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் முதலாவது எழுந்தார்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15 பார்த்தீங்கன்னா, மரித்தார், உயிர்த்தெழுந்ததில் முதற் பலனானவர் சொல்லி அவர் நாமெல்லாம் அவரவர் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவரவர் வரிசையிலே நமக்கு முன்னாலே சென்று நம்ம முன்னோர்களாம் அவரவர் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாமும் ஒரு வேலை ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நாமும் மர்மமாக்கத்தக்கதாய், அல்லது ஒருவேளை நாமும் அடக்கம் செய்யப்பட்ட மக்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வரிசையிலே வந்து நின்று ஆண்டவருடைய திரு சன்னிதானத்துக்குள்ளாக செல்ல நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15:23 அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாருடையவர்கள்? அவருடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, அவருடையவர்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை? அவருடையவர்களை உயிர்ப்பிப்பார். எதற்காக? அவரோடு நித்திய காலமாய் அவரோடு இருந்து அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நாம் அழைக்கப்பட்ட மக்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். முதற் பலனானவர் அவர் தான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றார். உலகம் தோற்றம் முதல் கொண்டே இருக்கின்றார். நானும் ஆண்டவரே, நான் முதற் பலனை கொடுக்கத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே. எனக்கு நீர் என்ன கொடுக்கிறீரோ, எனக்கு கொடுக்கின்ற தாளந்தையும் எனக்கு கொடுக்கின்ற உலகப்பிரகாமன ஐஸ்வர்யத்தையும் முதற் பலனை உம்முடைய சன்னிதானத்தில் நான் படைக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் முதற் பலனை படைக்கின்ற மகனாய் மகளாய் இந்த உலகத்தை வாழ எனக்கு கிருபை தாரும் என்றால் நீர் அவர்களை உயிர்ப்பிக்கின்ற இருக்கின்றேன். நாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்மோடு இருக்க அழைக்கிறேன். 3ஆவதாக ஒப்புரவாக்கினார். நான் வாசித்த 19-20 வாசிக்கலாமே. சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாக இருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்திலிருந்தும் பரலோகத்திலிருந்தும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு? ஆண்டவருக்கு. அவருக்கு ஆக ஒப்புரவாக வேண்டும், நமக்காக அல்ல. நாம் எந்த சூழ்நிலையிலும் பிரிந்திருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நமக்காக ஒப்புரவாகி கொள்ளவும், அவருக்காக பிரியமாயிருக்கவும், ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கவும். நமக்கு தெரிந்தது, பாவத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட பிரிவு நிமித்தமாய் மனுக்குலத்துக்கும் பிதாவுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாய், அவர் வந்ததின் நிமித்தமாய், நம்மை மீட்டதின் நிமித்தமாய், நம்முடைய பாவக்கரையை நீக்கி நிமித்தமாய் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒப்புரவாக்கினார். எதற்காக ஒப்புரவாக்கினார்? பிதாவோடு ஒப்புரவாக்கினார் என்று சொன்னால் அவர்தான் நமக்காக மத்தியஸ்தராய் இருந்திருக்கின்றார்.
மத்தியஸ்தம் என்பது ஏதோ அல்ல. மத்தியஸ்தம் பண்ணுகின்றோம் என்று சொன்னால் நாம் எந்த சாராரும் சாராதபடி நாம் நடுநிலையோடு கூட நிற்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு அதுதான் மத்தியஸ்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமான மனிதனையும் சுத்தமுள்ள பிதாவையும் ஒப்புரவாக்கும்படி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்மை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் அந்த இது ஒப்புரவாக்குதின் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியம் என்பது, பிரசங்கம் என்பது, அப்போஸ்தல ஊழியம் என்பது நாம் பொய் சொல்லி வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற மூலமாய் சத்தியம் அங்கு நிலை பெற வேண்டும். சத்தியத்திற்கு நீங்கள் நானும் சாட்சி கொடுக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவராய் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 9:15 அவர் சொல்கின்றார், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கின்றார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்னைக்கு உடன்படிக்கை என்று சொல்கின்ற பொழுது நாட்டுக்கு நாடு உடன்படிக்கை போடுகின்றார்கள். நம்ம செய்யக்கூடாது. ஆனால் உடன்படிக்கையை மீறுகிறார்கள். ஆனால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் உடன்படிக்கை பண்ணுகின்றார். ஒவ்வொரு திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கிற பொழுது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் கழுவப்பட்டு புதிய உடன்படிக்கையாகப்படுகிறோம். எனவே நீங்கள் நானும் எங்க இருந்தாலும், திருச்சபை என்பது ஒன்றிப்பின் சபை. அநேக சபைகள் இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்திலே பிரிந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் பிரிந்திருப்போம் என்று சொன்னால் நம்மால் கிறிஸ்தவத்தை பரப்ப முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து இருந்த எல்லா சபையும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்ட சபைதான் தென்னிந்திய திருச்சபை. இன்றைக்கு 76 ஆண்டுகளை நாம் முடித்து விட்டோம். ஒன்றிப்பான திருச்சபையிலே இன்றைக்கு ஒன்றிப்பு இருக்கிறதா? இன்றைக்கு ஒன்றிப்பின் மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணுகின்ற திருச்சபை மக்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏதோ செய்தி அல்ல, ஆனால் வருகின்ற நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரிவினை, எங்கு பார்த்தாலும் பேதங்கள். யார்? சத்துருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆனால் நம்மை கொண்டு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போகிறோம் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். ஆனால் எழுப்புதலை உண்டு பண்ண அழைக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் நானும் ஒப்புரவோடு கூட நாம் ஊழியத்தை நிறைவேற்றுகின்றோமா? ஒப்புரவோடு கூட நாம் இருக்க அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்கின்ற போது 65ஆம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது. 65:24 பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? 24ஆம் வசனம். மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே, யார்? அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் அவரை கூப்பிடுவதற்கு முன்னாகவே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்ன பேசுகிறோம் என்பதை என் தேவாதி தேவன் என் இரட்சகர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்.
கேட்கிறார். அவர் காது மந்தமான காது அல்ல, அவர் கண் சொரூபம் அல்ல, அவர் கேட்கின்ற கர்த்தர், அவர் காண்கின்ற கர்த்தர். அவர் சொல்லுகின்றார், நான் மத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நாம் யாரை குறித்து பேசுகிறோமோ அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் நானும் யாரை குறித்து பேசுகின்றோமோ அதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அங்கு சொல்லுகின்றார், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் முதலாவது சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை குறைவாக மதிப்பிட்டுக் கொண்டு அவரை சரியாக புரிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாய் இருப்போம் என்று சொன்னால், இந்த நாள் நமக்கு இரட்சிப்பின் நாளாய் இருக்கின்றது. நான் ஆராதிக்கின்ற தேவன் மிக பெரியவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். என்னுடைய பேச்சையும் என்னுடைய நடக்கையும் நான் செய்கின்ற காரியங்களையும் அவர் அறிந்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே நீங்கள் நான் இந்த நாளிலே ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் வேண்டும்? நாம் கேட்டோமே, தற்சொரூபமானவர், முந்தினவர், ஒப்புரவாக்கினவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை குறித்து கேட்டோமே. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை இன்னைக்கு ஆவியானவர் அநேக வசனங்கள் மூலமாய் நமக்கு விளக்கி இருக்கின்றாரே. அந்த விளக்கத்தை எல்லாம் நாம் கேட்ட என்னுடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டுமாம்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் தம்மை வெளிப்படுத்தின தேவனே, அவர் மூலமாக இன்னும் உம்மை அதிகமாய் அறிய எனக்கு அருள் புரியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருப்போம். நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும், ஒருவேளை இன்றைக்கு வாசிக்கின்ற வசனம் நாளைக்கு வாசிக்கின்ற போது புதிய அனுபவத்துக்குள்ளாக நம்மை கடந்து செல்லும், புதிய விளக்கத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அப்படிப்பட்டதை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கும் மட்டுமாக நாம் அநேகரோடு கூட ஒப்புரவாகி ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாய் நீங்கள் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய மேன்மையை அன்றைக்கு கொலேசிய திருச்சபை மக்கள் குறைவாகி எண்ணினபோது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீர் கர்த்தாவே கொடுத்த வார்த்தை இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். கேட்டது நாங்கள் கர்த்தாவே எப்பொழுதும் தற்சொரூபமான உம்மையும் நீர் கர்த்தாவே முந்தினவர் என்பதையும் கர்த்தாவே நீர் எங்களை ஒப்புரவாக்கிறீர், பிதாவோடு ஒப்புரவாக்கி இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சிவகார சிலாகியத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அப்பா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கின்ற தேவன். எங்களுடைய வாயிலே வார்த்தை பிறவாதற்கு முன்பாக நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கின்றப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய சர்வ வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, வந்திருக்கிறவருடைய கர்த்தாவே உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்கள் வந்தது நல்லது என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அவர்களுக்குள்ளாக நீர் கிரியை செய்வன் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே நீர் அவர்களை எந்த நோக்கத்திற்காக இந்த நாளில் அழைத்து வந்தீரோ அதை நிறைவேற்றுகின்ற பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துணை கனமையும் அடிக்கின்றோம். ஜெபிக்கிறோம் ஜீவன நல்லதாவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.